சமீபத்தில் ஈரானில் மீன்மழை பொழிகிற காணொளியை நாம் கண்டிருப்போம். உண்மையில் மீன்மழை எல்லாம் சாத்தியமா அல்லது இதெல்லாம் மக்களை ஏமாற்றும் செயலா என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம். சூறாவளி புயல் பற்றி நாம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். சில நேரங்களில் நம் ஊர்களில் கூட சூறாவளியை பார்த்திருப்போம். கிராமப்புறங்களில் சூறாவளி காற்று சுழன்றடிக்கும் போது எச்சிலை துப்புவர். இப்படி செய்தால் பேய் சூறாவளி பயந்து ஓடிவிடும் என்ற ஒரு நம்பிக்கை. ஆனால் நாம் இதுவரை கண்டதெல்லாம் சிறு சிறு சூறாவளிகள் தான். சில சமயங்களில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக மிகப்பெரிய சூறாவளி ஏற்படும். நீர்த்தாரை, அதாவது மேகம் கடலிலிருந்து நீரை உறிஞ்சுவது போன்ற காணொளிகளை நாம் பார்த்திருப்போம். உண்மையில் மேகம் நீரை உறிஞ்சவில்லை. காற்றழுத்தத்தை சமன் செய்ய நடக்கிற போராட்டத்தில் இது மாதிரியான சுழல் ஏற்படுகிறது. இந்த சுழலில் நடுத்தர மற்றும் சிறிய வகை மீன்களும் நீருடன் அப்படியே மேகப்பரப்பிற்கு இழுத்து செல்லப்படும். அந்த சூறாவளி கொஞ்ச தூரம் சென்ற பின்னர் வலுவிழந்து கட்டிய நீர் மூட்டையை அவிழ்த்துவிடும். அதுதான் மீன்மலை. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், முக்கால்வாசி மீன்கள் தரையில் விழும்போதும் உயிருடன் இருப்பதுதான். இந்த மீன்மலை பொதுவாக கடற்கரையை ஒட்டியுள்ள நிலப்பரப்புகளில் நடக்கின்றன. அரிதாக கடலல்லாத ஊர்களில் நிகழ்கின்றன. இன்னொரு வியக்க வைக்கும் தகவல் என்னவென்றால், இந்த விதமான சூறாவளி கடல்களில் மட்டுமல்ல, பெரிய ஏரிகளிலும் கூட நிகழ்கின்றன. மேலும் நிலப்பரப்புகளிலும் நிலவுகின்றன. நீர்ப்பரப்பால் இதுவரை மீன்மலை, நண்டு மலை, தவளை மலை நிகழ்ந்துள்ளன. அதே போல நிலப்பரப்பால் சிலந்தி மலை, வவ்வால் மலை, புழுக்கள் மலை, ஏன் பாம்பு மலை கூட நிகழ்ந்துள்ளதாம். வரலாற்று ரீதியாக இந்த மாதிரியான அதிசயங்கள் எப்போதெல்லாம் நிகழ்ந்துள்ளது என்பதை இப்போது அறிந்து கொள்வோம். கிபி 1ஆம் நூற்றாண்டில் மீன்மலை பொழிந்ததாக ரோம் விஞ்ஞானி மூத்த பிளினி தெரிவித்துள்ளார். இதே போல 17ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பிரெஞ்சு நகரான லலைன் என்கிற இடத்தில் மீன்மலை பொழிந்ததாக பிரெஞ்சு இராணுவ வீரர்கள் குறித்து வைத்துள்ளனர். ஆஸ்திரேலியாவில் கடந்த வருடம் பெய்த மீன்மலையுடன் சேர்த்து கணக்கிட்டால் கடந்த 50 வருடங்களில் 5 முறை மீன்மலை பெய்துள்ளது. 2022இல் அமெரிக்காவின் டெக்சாஸிலும் அதற்கு முன்னதாக கலிபோர்னியாவிலும் மீன்மலை பெய்தது. ஏன் நம் நாட்டில் கூட மீன்மலை பொழிந்துள்ளது. ஆம், 2008இல் கேரளாவிலும், 2009இல் குஜராத்திலும், 2013இல் சென்னையிலும் மீன்மலை சம்பவம் பதிவாகியுள்ளது. இதெல்லாம் கேட்கும் போதே நம்மூரில் மீன்மலை பெய்தால் எப்படி இருக்கும் என்று மனம் கற்பனை கடலில் மூழ்கி விடுகிறது. மீன்மலை பெய்தால் மீன் குழம்பு, மீன் வறுவல், கருவாடு என்று அமர்க்கலப்படுத்தலாம். ஆனால் தப்பித்தவறி பாம்பு மலை பொழிந்து விட்டால் என்ன செய்வது? நினைக்கும் போதே நெஞ்சம் கொஞ்சம் பதறுகிறது. இயற்கை எப்போதும் நாம் நினைத்து கூட பார்க்க முடியாததை நடத்தி காட்டி விடுகிறது. இயற்கைக்கு முன்னால் மனிதனும் அவனது படைப்புகளும் சிறிய எறும்புகளின் சிறுகால்கள் தான். சரி, நம்ம ஊரில் எப்போது மீண்டும் மீன்மலை பெய்யும் என்று காத்திருப்போம்.